என்னமாங்க சத்தம்? வாப்பா வா வந்துட்டியா? வந்துட்டேன். என்னம்மா ஸ்பெஷல் இன்னைக்கு? ஒன்னும் இல்லப்பா, இது வந்து சொரக்கா பாயாசம் செய்யலான்னு இருக்கேன்ப்பா. இதான் சொரக்காவா? ஆமாப்பா, இது வந்து ஹிந்தில வந்து கத்து கா கீர் சொல்லுவோம். கத்து கா கீர். ஓகேம்மா, அது செய்யறதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ்மா? சொரக்கா ஒன்றுப்பா, 1 கிலோ சக்கரை, மில்க் மேடு, 1 லிட்டர் பால், அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு, இது வந்து வெள்ளரிக்காய் விதை, இது வந்து முந்திரி, பட்டை, ஏலக்காய், லவங்கம், நெய், ஜவ்வரிசி. இது என்னது தர்மாகோல் பால்ஸ் மாதிரி இருக்கு? ஜவ்வரிசி. அவன் இன்னும் திருந்தல மாமா. இது என்னது? மில்க் மேட். ஓகேம்மா, ஈஸியாமா? ஈஸியானதுப்பா, செலவு மிச்சம்ப்பா, சூப்பரான டிஷ் இது. ஓகேம்மா, எப்படி செய்யணும்னு சொல்லி தெரியா? வாப்பா. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. எனக்கும் பாயாசமா? எஸ்கே. சொரக்கா பாயாசம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுமா? ஃபர்ஸ்ட் வந்து சொரக்கா வந்து நல்லா க்ளீன் பண்ணி துருவி வச்சுக்கணும்ப்பா. ஓகே, இதான் துருவி. ஆமா, நான் பாதி தான் வச்சிருக்கேன். ஓகே ஓகே, ஃபுல்லா போடல, தோல் எல்லாம் எடுத்து சீவிடணும். ஓகே, இதுல வந்து நம்ம ஜவ்வரிசி போட்டு பாயாசம் செய்யலாம். சோ சொரக்கா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் நெய் போடணும்ப்பா. இந்த பாரு, பட்டை, ஏலக்காய், லவங்கம், இது வந்து முந்திரி. ஒரு பவுல் ஃபுல்லா நல்லா முந்திரி பருப்பா எடுத்து வச்சுக்கோங்க. நெய்ல நல்லா வறுத்துக்கணும், மிதமான சூட்ல. இது வந்து பாதாம் பருப்பு கட் பண்ணி வச்சிருக்கேன். எல்லா நட்ஸும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுமா? ஆமா பாரு, இது வந்து வெள்ளரிக்காய் விதை, இது வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்னமா பண்ணணும்? இதப்பா சுரக்கா கட் பண்ணி வச்சுக்கலாம்ப்பா துருவி. ஆமா, இது வந்து இதில் சேர்த்துக்கலாம்ப்பா. ஓகே, ஒரே இது எல்லாமே தனித்தனியாக அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. அதுல இருக்க சீட்ஸ் அதுவும் போடக்கூடாது? எதுவுமே போடக்கூடாது. ஓகே, நான் பாதி தான் போட்டிருக்கேன். ஓகே, வியூவர்ஸ் பார்த்துக்கிட்டீங்களா? சொரக்கால இருக்க எல்லா இதையுமே வேஸ்ட் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வெறும் அந்த சென்டர்ல இருக்க பல்பாமா? ஆமாப்பா, துருவி வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண நெக்ஸ்ட்? சொரக்கா போட்டு நெய்யில் வதக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ நேரம்? சும்மா 2 நிமிஷம் இருப்பார். இது ஜவ்வரிசி, இது வந்து 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். ஓகே, கொஞ்சமா போட்டுக்கணும். தர்மாகோல் பால். ஆமா, நல்ல பேர் வச்சிருக்க போனி. சமையல் ஒரு கலை, ரசிச்சு செய்யணும். ஈஸியானது. ஓகே, இது வந்து சுரக்கா வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட். டைம் இல்ல. Hey, see, they are very important customer. நம்ம வதக்கிட்டியா? அத பாருப்பா, நெய்ல போட்டு நல்லா வதக்கிட்டேன். ஓகே, இது வந்து 1 லிட்டர் பால்ப்பா. நல்ல ஹெல்த்தியான ஸ்வீட் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆமா, உடம்புக்கு நல்லது இது. நம்ம நபிலாம் சாப்பிட்டுருக்காரு. வியூவர்ஸ், இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப டெலிஷியஸான ரெசிபி. இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் வந்து ஹோட்டலில் போய் சாப்பிடணும்லாம் இல்லை, ரொம்ப செலவு கம்மியான டிஷ்ஷு. என்ன இதில் மெயினாக திங்ஸ்னா நட்ஸ் தான் நீங்கள் போட போறீங்க, கரெக்டாமா? ஆமா, ஜவ்வரிசி, சொரக்கா, அப்ப பால் போட்டிருக்கேன், மில்க் மைட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 1/4 கிலோ சக்கரை இருக்கு. இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். நம்ம ரெடி ஆயிடுச்சா? இந்த பாருப்பா, ஜவ்வரிசி வந்து ஊற வச்சதுனால சீக்கிரமா வெந்துடுச்சு. அதே மாதிரி சொரக்காவும் துருவி போட்டதுனால சீக்கிரமா வெந்துடுச்சு. இப்ப வந்து பால் வந்து 1 லிட்டர் போட்டிருக்கேன். சக்கரை வந்து 1/4 கிலோ. 1 லிட்டர் பாலுக்கு வந்து 1/4 கிலோ சக்கரை. ஆமா, ஓகே. அதுக்கப்புறம் மில்க் மேட், அது தேவையான அளவு. நம்ம டேஸ்ட் ஸ்வீட் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கலாம் நம்ம. பாக்குறதுக்கே செம்மையா இருக்குமா? சாப்பிட்டு பார்த்தா இன்னும் டேஸ்டா இருக்கும்பா. நான் சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன் எப்பவுமே. நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்றேன். சப்ஸ்கிரைபர்ஸ் பாத்தீங்களா, நம்ம அம்மா வந்துட்டு சொரக்காவை வச்சுட்டு ஒரு செம்மையான ஸ்வீட் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்களும் இதை வந்து உங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி எங்க கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. 20 மினிட்ஸ்லாம் முடிஞ்சிடும்ப்பா. அது முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு. இது ஒரு கொதி வரணும், அவ்வளவுதான். சக்கரை போட்டுட்டால, சக்கரை மில்க் மேட் போட்டு நல்லா ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிட வேண்டியதுதான். ஆமா, ஒரு 4 நாள் வச்சு சாப்பிடலாம். 4 நாள் வச்சு சாப்பிடலாமா? சூப்பர்மா, சூப்பர்மா. டியர் வியூவர்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. மேலும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். until then, take care, stay safe and love you all.